சினிமா என்பது ஒரு பொற்காலம். அந்த பொற்காலங்களில் இசை என்பது மிக மென்மையானது. அந்த மென்மையில் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் நல்ல ஒரு நட்பு உள்ளவர்கள். விஜின்னு தான் அழைப்பாரு. கேப்டனோட குறிப்பாக ஒரு 40, 50 திரைப்படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறாரு இளையராஜா அவர்கள், விஜயகாந்த் அவர் படத்திற்கு. ஒரு படத்தோட பாட்டு கம்போஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு கிடையாது. விஜய் சார் படமா அப்படிங்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா அவருக்கு கமலை அப்படி அந்த டயத்தில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரிகள் வருது மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர் திரைப்படங்களில் ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கொடுத்துருப்பாரு. அவர்கிட்ட போய் விஜய் இந்த பாட்டு இப்படி ஓகேவா, அந்த வரிகள் சார் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க, இந்த படத்தில் இப்படி வரும்போது நமக்கு என்ன இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பாட்டு போடுங்க, உங்களை குறைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொல்லுவாராம். விஜயகாந்த் சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் இல்லை விஜய் இருந்தாலும் ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் மாற்ற சொல்லுங்கள், மாற்றினேன் அப்படின்னு. எந்த குறைகள் இல்லை சார், உங்கள் பாட்டுனாலே மிகப்பெரிய ஒரு மென்மையான ஒரு இதுதான். பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்கிற உங்கள் பாட்டு நான் சிறு வயசுலேருந்தே கேட்கும்போது இப்போவும் நான் கேட்கும்போது எனக்கு மிக மகிமையாக இருக்குது. நீங்கள் என்னோடய படத்திற்கு என்னை கேட்கவே வேண்டாம், எந்த படத்திற்கு நான் ஓகே ஆகி நீங்கள் கம்போஸ் பண்ணால் கூட என்னை கேட்காம நீங்கள் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பலமுறை இளையராஜா சார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஒரு அற்புதம்.